சுகன் வந்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சுகன் வந்து இப்போ பேய் வீடியோனா எனக்கு சப்போர்ட் கிடையாது. நான் பேய் வீடியோ எடுக்கிறதால வீட்டை விட்டே வெளியே வந்தேன். வேற கதை. சுகன் வந்து என்னோட வீடியோ தான் ஷேர் பண்ண மாட்டான். சரி வீட்டுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் யாரும் பத்தி மாட்டாங்க தான். ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவனே பேய் பேஸ் தான் ஸ்டேட்டஸ் போடுறான், இன்ஸ்டாகிராம்ல போடுறான். எனக்கே சந்தோஷம் போயிடுச்சு. என்னன்னு நான் கேட்டா நான் வீட்டுல சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சொல்றோம்னா அவங்க இந்த பேயெல்லாம் ஓட்டுறாங்கல்ல அவங்க கூட போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம சான்ஸ் ரொம்ப ப்ளஸ். அந்த கோஸ்ட் கண்டென்ட் டைப் ரொம்ப ப்ளஸ். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து ஆசா ஃப்ரெண்டு பாக அதாவது நீங்க எனக்கு எப்படி பழக்கம் சொன்னீங்கன்னா அனிதா சொல்லி வந்து பழக்கம். அப்ப வந்து எனக்கு பழக்கம். ஆனா வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுவோம். இப்போ ஒரு 4 மந்த் தான் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னே சொல்லுவேன். இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்காங்க. இவங்க வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க. பெங்களூர்ல நிறைய ஆர்டர் பிளேஸ் இருக்கு. நம்ம பிரிட்ஜ் ஹாஸ்பிட்டல் நிறைய பெங்களூர் ஆர்டர் பிளேஸ் இருக்காங்க. இவங்க என்னன்னா இவங்க நிறைய இவங்க போற இடத்துல இவங்க வந்து கோஸ்ட் பார்த்துருக்கேன். என்னால பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. கேமரா நாங்கள் பார்த்ததுலாம் கிடையாது. சாப்பிடாமே பார்த்துருக்கேன். நம்ம பேய் இன்னும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனால் சம்திங் எங்களுக்கு ஃபீல் ஆகும். நாங்கள் ஃபீல் பண்ணிடுவோம். இப்போ இவங்களை பற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு அதாவது ஏதாவது மெடிக்கலில் உங்கள் உடம்பு எல்லாமே டவுட் இருந்துச்சுன்னா இப்படி கேட்க. என் பேர் வந்து ஆஷா. நான் வந்து ஃபேமஸ் கரெக்டாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 months நான் வந்து சித்தா கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து தான் எனக்கு பாபு சார் இவங்க தெரியும். ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அப்போ நான் போயிட்டு அதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனிவே இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து சித்தி எனக்கு அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் பிறந்தப்போவே வந்து நிறைய பேர் என் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நீ ஏதாச்சும் சொன்னா அப்படியே நடக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயமான ஒரு இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து கேர்லெஸ் ஆகிட்டேன். எங்க வீட்லயே ரொம்ப நாளா வந்து வீட் சைட்ல வந்து அவங்க நிற்குவாங்க. அது அம்மா கிட்ட சொல்ல கண்டுக்கல. அதுக்கப்புறம் போக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு இருந்ததுன்னா ஒரு காற்று அந்த மாதிரி ஏதாச்சும் ஐ கேன் ஃபீல் தட் என்னால் அதுக்குள்ளார முடியும். ஏன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஹேர் எல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு காட்டும். ஸோ அது ஒரு இது என்கிட்ட இருக்கு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது வந்து அக்பர் ப்ரோ எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். அதுக்கப்புறம் நரத்துல ஒரு இதுவாக இருக்கான். அதனால ரொம்ப க்ளோஸு. அதனால டான்ஸாக செய்யறதே தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இது பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அவனை பற்றி நான் சந்திக்கிறது ரொம்ப நாளாக ஃப்ரெண்டே இருக்கு. அவன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து இவன் வந்து வந்து ஓன் பிசினஸ் பண்ணலாம். ஓனா வந்து பங்கர் ஷாப்லாம் பண்ணலாம். நம்ம ஆட்கள் இருக்குது. ஸோ யாராச்சும் நம்ம பண்ணலாம் சார் இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு வண்டி சம்மந்தப்பட்ட டவுட்ஸு இல்லை பங்கர் கிடையாதுன்னா அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நான் சொல்ல மாட்டேன். நான் பஞ்சர் ஷாப் வச்சிருக்கேன், கடை வச்சிருக்கேன். ஏதாச்சும் வண்டி பஞ்சர் பிக்சர்லாம் தேவைப்படலாம் யாரும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா லொகேஷன் வந்து என்னன்னா நம்ம பிசிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கதான் எங்க ஷாப் இருக்கு. என்னன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 7299746797. என்னன்னாலும் கால் பண்ணுங்க. நான் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். வீட்டுனாலும் எங்கனாலும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த லைட்ரு ஆன் பண்ணதான் எனக்கு ஒரு செமையான சம்பளம் ஞாபகம் வருது. அதாவது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு தெரியல. அதாவது நம்ம ஒரு 5 மாசமா நைட் வீடியோவும் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாக பகல் வீடியோ தான். ஏன்னா வந்து இன்னொன்று சொன்னோம்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் எங்கள் வீட்டிலே அலோவ் பண்ணுறது பேய் வீடியோ இருக்குங்க. ஆனால் எங்கள் ஓனர் வந்து எதுவுமே சொல்லலை. சில பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் பேய் வீடியோ அங்கே வீட்டை போறீங்க, நீங்கள் வீட்டை காடி போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து சின்னதாக பண்ணோம். ஈவினிங் 5 மணி தான் எங்கள் ஓனர் இன்வைட் பண்ணணும். அதனால லேட்டாக இன்வைட் பண்ணதான் மறந்தா போடுறது. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா வந்து சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல்
கொடுக்குறது ரொம்ப தேங்க்ஸ். இது என்னன்னா 2 வீடியோ நைட் வீடியோ பண்ணிருக்கோம், தரமான வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 4G அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு அங்க என்ன ஆச்சுன்னா இந்த லைட் ஃபுல்லா தெரியல டிக்கெட் ஃபுல்லா தான் இருக்கு. ஆமா ஃபுல்லா தான் இருக்கு. அங்க போயிட்டு அங்க போயிட்டு இருந்தா ஆன் பண்ணும்போது ஆன் ஆயிடுச்சு, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க 2-3 நிமிஷமா ட்ரை பண்ணோம், லைட் எரியவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க கிளிக் பண்ணா இப்போ ஃபுல் ஃப்ளேம் தெரியும். ஃபுல் ஃப்ளேம் வச்சா எப்படி எரியுது, இப்போ எவ்வளோ லென்த்தாக இருக்குது எவ்வளோ ஆயிருக்கு. ஃபுல் ஃப்ளேம் வைக்கிறது கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுடைய வீடியோ நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். யூடியூப்ஸ்ல திடீர்னு லைட் ஆஃப் பண்ணணும் காட்டுவாங்க, கேமரா ஆஃப் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா எங்க கேமரா ப்ராப்ளம் வச்சு அது வந்து பேட்டரியும் ஃபுல்லா இருக்கு, மெமரி கார்டும் ஃபுல்லா இருக்கு. திடீர்னு கேமரா ஆஃப் ஆகுது, என்னென்ன தெரியல. அதெல்லாம் நிறைய சம்பவம் இருந்துச்சு, நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்திருக்கோம். அது பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல செம்ம ரிஸ்க் வந்து மாறினா கண்டிப்பா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கோம். 2 வீடியோ கூட சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வரல, காவித என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வெயிட் பண்றோம். சூப்பர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா மக்கள் விருப்பம் கதிரிக்கு சுரேஷ் சார். இந்த வீடியோக்கு வந்து கோஸ்ட் வீடியோக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியாது. சில பேர் நான் பாகிஸ்தான் கேட்டரிங் கூட இருக்காங்க, நான் 10 மணிக்கு நல்லா வெளியே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்து இது கூப்பிட்டு போக ரெடியா தான் இருக்கோம் கோஸ்ட் வீடியோஸ்க்கு. பட் உங்களுக்கு வந்து ஒரு 5 டைம் ஆச்சு நீங்க நைட்டு 12 மணிக்கு மேல டிராவல் பண்ணிருக்கணும். நீங்க ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பிளேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நாங்க கூப்பிட்டு போக தயாரு. அது இல்லாம அவங்க கேர்ள் வரையா அதனால கொஞ்சம் கூப்பிட்டு போறோம். உங்களுக்காக நாங்க வந்து கொஞ்சம் கெஸ்டடா இருக்கலாம்னு இருக்கோம் அந்த வீடியோலையும். முடிஞ்சா நாங்க அப்படியே ஒரு வீடியோலாம் அவங்க இறக்குறாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க கோஸ்ட்லாம் பாத்துக்கன்னு சொல்றாங்கல்ல, சோ அவங்க கண்டிப்பா நம்ம வீடியோல ஓகே